இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை நாங்க ஒரு பைனரி சர்ச் ட்ரீல ஒரு எம்டி பைனரி சர்ச் ட்ரீல நாங்க எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பைனரி ட்ரீல ஒரு நோடுக்கு மேக்ஸிமம் எத்தனை சைல்ட் நோட் இருக்கலாம்? பைனரி சொன்னா 2. சோ மேக்ஸிமம் 2 சைல்ட் நோட் தான் இருக்கலாம். சோ 2 சைல்ட் நோட் இருக்குமா இருந்தா ஒரு லெஃப்ட் நோட் இருக்க போது, ஒரு ரைட் நோட் இருக்க போது. இதுங்க பைனரி ட்ரீல. இப்போ நாங்க கீழ போறது என்ன? பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீ வந்து இந்த பைனரி ட்ரீன்ற ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரீ. அதாவது பைனரி ட்ரீல இருக்க எல்லா கண்டிஷனுமே பைனரி சர்ச் ட்ரீக்கு இருக்க போது, அதையும் தாண்டி சில கண்டிஷன் இருக்கும். என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் எங்கட பைனரி சர்ச் ட்ரீ என்று சொன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு சொன்னா எங்கட இந்த ரூட் நோட்டின் வேல்யூவை விட அவட லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த லெஃப்ட் நோட்டின் வேல்யூ வந்து சின்னனா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். அதாவது நாங்க ஒரு நோடை இன்சர்ட் பண்ணிக்குள்ள ரூட் நோட்டின் வேல்யூவோட சின்ன ஒரு வேல்யூ இருக்கிற நோட் வேறமா இருந்தா அவரை ரூட் நோட்டின் லெஃப்ட் சைட்ல தான் இன்சர்ட் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா ரூட் நோட்டின் வேல்யூவை விட அவட ரைட் சைடு இருக்கிற இந்த ரைட் நோட்டின் வேல்யூ வந்து பெருசா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். ஒரு பெரிய வேல்யூ வரைக்கும் அவரை நாங்க ரூட் நோட்டின் ரைட் சைட்ல தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது என்ன? 13. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து எங்கட ரூட் நோட்டா இன்சர்ட் ஆகும். சோ 13 தான் எங்கட ரூட் நோட். ஓகே, அடுத்தது என்ன? 8. எங்கட ரூட் நோட கம்பேர் பண்ணுவோம். 13ஓட கம்பேர் பண்ணா 13ஓட 8 சின்ன சொன்னா என்ன? ரூட் நோட் இன் லெஃப்ட் நோட். சோ 8 வந்து 13க்கு லெஃப்ட் சைல்ட் நோடா எண்ட் ஆகும். அடுத்தது என்ன? 4. எப்பவுமே ரூட் நோட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். சோ 13ஓட கம்பேர் பண்ணா 4 சின்ன. சோ லெஃப்ட் நோட். பட் ஆல்ரெடி 13க்கு லெஃப்ட் சைல்ட் நோட் இருக்கு. சோ இனி என்ன? 8க்கு தான் இந்த 4 சைல்ட் நோட ஆட் ஆக போகுது. 8 4 கம்பேர் பண்ணா 4 என்ன? சின்ன. சோ 8க்கு லெஃப்ட் சைல்ட் நோடா இந்த 4 வந்து இன்சர்ட் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன? 24. 13ஓட கம்பேர் பண்ணா 24 பெருசு. பெருசுன்னு சொன்னா ரைட் சைல்ட் நோட். சோ 13க்கு 24 வந்து ரைட் சைல்ட் நோடா ஆட் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன? 16. 16 சொன்னா 13 விட பெருசு. சோ ரைட் சைல்ட் நோட். ஆல்ரெடி ரைட் சைல்ட் நோட் இருக்கு. சோ 24 கம்பேர் பண்ண போறோம். 24 விட 16 சின்னன்னு சொன்னா 24க்கு இந்த 16 வந்து லெஃப்ட் சைல்ட் நோடா இன்சர்ட் ஆகும். அடுத்தது என்ன? 30. 13 கம்பேர் பண்ணா பெருசு. சோ ரைட் சைட். 24 கம்பேர் பண்ணா பெருசு. சோ 24 ரைட் சைல்ட் நோடா இந்த 30 இன்சர்ட் ஆகும். அடுத்தது என்ன? 17. 13ஓட கம்பேர் பண்ணா பெருசு. சோ ரைட் சைல்ட் நோட். 24 கம்பேர் பண்ணா சின்ன. சோ லெஃப்ட் சைல்ட் நோட். இனி என்ன? அவருக்கு லெஃப்ட் சைட் இருக்குது. சோ 16 வந்துருவோம். 16 கம்பேர் பண்ணா 17 பெருசு. சோ 16க்கு 17 வந்து ரைட் சைல்ட் நோடா ஆட் ஆகும். அடுத்தது என்ன? 42. 13ஓட கம்பேர் பண்ணா பெருசு, ரைட் சைல்ட் நோட். 24 கம்பேர் பண்ணா பெருசு, ரைட் சைல்ட் நோட். 30ஓட கம்பேர் பண்ணா பெருசு. சோ 30க்கும் ரைட் சைல்ட் நோடா தான் இந்த 42 வந்து ஆட் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன? 6. 13ஓட கம்பேர் பண்ணா சின்ன. சோ லெஃப்ட் சைட். 8ஓட கம்பேர் பண்ணா சின்ன. சோ லெஃப்ட் சைட். 4ஓட கம்பேர் பண்ணா பெருசு. சோ 4க்கு ரைட் சைல்ட் நோடா தான் இந்த 6 வந்து இன்சர்ட் ஆகும். சோ இதுதான் இந்த சீக்வென்ஸுக்கான பைனரி சர்ச் ட்ரீ. அப்ப இந்த சீக்வென்ஸுக்கான பைனரி சர்ச் ட்ரீ எப்படி வரும்னு சொல்லி நீங்க ஹோம்வொர்க்கா செய்து பாருங்க.